ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. குடும்ப சூழ்நிலைகளால் மனக்கசப்போடும் போராட்டத்தோடும் வந்திருக்கிறீர்கள். இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும். அம்மா உங்களை நன்றாக வைத்திருப்பேன். குடும்பம் என்றால் கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், எல்லாம் இருக்கும். பாலை போல வாழ கற்றுக்கொள் மகளே. பால் பாலாகவும் இருக்கும், தயிராகவும் மாறும். இதுவாகவும் இருக்கும், அதுவாகவும் இருக்கும். அது மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையும். குழந்தைகளை கவனமாக வளர்க்க வேண்டும். குழந்தைகள் மேல் அதிக பாசம் வைக்கக்கூடாது. அந்த பாசமே உங்களுக்கு போராட்டமாக மாறுகிறது. குழந்தைகள் வாழ்க்கையோடு சேர்ந்து வரும் பிரச்சனைகள், கல்வி, செல்வம் இவற்றையெல்லாம் வழிபாட்டின் மூலமும் தாய் தகப்பனின் வழிகாட்டுதலின் மூலமும்தான் அறிய முடியும் மகளே. உங்களை தேடி வரும் சில பிரச்சனைகளை நீங்களே சமாளித்துக் கொள்ள முயல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பாசத்தால் வரும் பிரச்சனைகளால் அவதிப்படுவது நீயேதான் மகளே. வாழ்க்கையில் பிள்ளைகள் எப்போதும் பெற்றோர் பேச்சை கேட்டு வாழுமாறு நீயேதான் கற்றுக் கொடுத்து பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் மகளே. குழந்தைகள் மீதான பாசம் என்பது ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். அன்பை மனதில் வைத்துக்கொள். பாசத்தை மறைத்து வைத்துக்கொள். அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கை நலம் பெறும். செப்பு, வெள்ளி, தங்கம் என்று அடுத்து தேடிக்கொண்டே செல்லாமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் மகளே. உன்னை சுற்றி இருப்பவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். தண்ணீரை தண்ணீராகவும் வைத்துக் கொள்ளலாம், சுடுதண்ணீராகவும் வைத்துக் கொள்ளலாம். இதுவாகவோ அதுவாகவே என்பது இல்லை. எங்கும் நிறைந்தவள் நான். என்னை தேடி வரும் மக்களை மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் மகளே. நீங்கள் அன்னதான பணியை சிறப்பாக செய்ய வேண்டும்.